தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. அவரை மிரட்டி யாரும் பணிய வைக்க முடியாது. விஜய் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு நினைச்சா அது எனக்கும் மரியாதை இல்லை, எனக்கும் கௌரவம். என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அட இவரெல்லாம் வர மாட்டாரியா, அவரே வரல இவரே வரல, இவருங்க வர போறாரு. 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. வாங்க 26ல பார்க்கலாம். பேரை கேட்டாலே இப்போ அதிருது இல்ல. ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற முதல் பெருங்கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ரஜினி பற்றி பேசிய அவரது ரசிகர்கள் எதிர்ப்புக்கு ஆளான ஆதவால் தாவைக்காவுக்கு தேர்தலில் பின்னடைவா? எஸ். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, தினசரி நம்ம வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டீமாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ இன்றைக்கி என்ன பேசுபொருள் அப்படின்றத பேசுவோம். அப்போ இன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் என்ன நடந்திருக்கோ, எது பிரதானமாக நடந்திருக்கோ அந்த தலைப்புகளை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து பேசுகிறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறப்போ எந்தெந்த நேரங்களில் எது பேசுபொருளாக இருக்குது, இல்லை எது பேசுபொருளாக ஆக்கப்படுது அப்படின்றத நம்மளால், அதாவது மற்றவங்களுக்கு மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கூர்ந்து நம்ம பார்த்துட்டு வரப்போ நமக்கு தெரியுது. இன்னொன்று, பொதுவாகவே அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் எது பேசுபொருளாகுது, அதை யார் ஏன் பண்ணுறா, இதனால் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம், இல்லை இதனுடைய பின்விளைவாக என்ன இருக்கும், இதையெல்லாம் வந்து மக்கள் ஒரு 2 நிமிஷம் யோசித்து பார்த்தாலே இது என்ன காரணத்துக்காக இப்போது இவ்வளவு பூதாகரமாக ஆக்கப்படுது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, இப்போது ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசினது, அதை வந்து அவர் தரப்பில் இருந்து அதுக்கு அவர் தான் விளக்கம் கொடுக்கணும், அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாது. அப்படியே அவருடைய கருத்து நான் பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இப்படி அதாவது அன்னைக்கு ரஜினி அவர்கள் நான் அரசியலுக்கு வரலை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாரு, பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு தலைவரோட வாரிசு, அந்த வாரிசு தன்னை என்னென்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டம், அவங்கக்கிட்ட பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, இன்னும் ஆள் பலம் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள். இன்னொரு பக்கம் அதாவது ஆட்சியில் இருக்காங்க, குபேரனோட கஜானாவே இந்த பக்கம் இருக்குது, இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஆட்சியை அமைச்சு கொள்கையை பேசி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் அந்த ஐயப்பாடு இருந்துதா அப்படின்றத நான் மக்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். இன்னொரு விஷயம், ரஜினி அவர்கள் வரலை, அவர் தயக்கம் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் அதே தானே. அன்னைக்கு வந்து கட்சி வாரிசு, அதிகார பலம், பணபலம், இன்றைக்கி அவங்க ஆளும் தரப்பாகவும் இருக்காங்க. இன்றைக்கி இன்னொரு பக்கம், அன்றைக்கி வந்து மாநில அதாவது அதிகாரத்தில் இருக்கவங்க குபேரன் போல் இருக்காங்க அப்படின்னவங்க இன்றைக்கி மத்திய அரசில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அது இன்னும் இரட்டிப்பாக இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் களத்துக்கு வந்திருக்கிறாரு, அவருடைய அந்த மன திடத்தை அவர் பேச நினச்சி அதை பேசினாரா அப்படின்றது எனக்கு அதை பார்த்ததுலேருந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், ஏதோ ஆதவர்ஜுனா அன்னைக்கு கூட்டத்தில், அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இதை மட்டுமே அவர் பேசினாரா அப்படின்னு பார்த்தா, அந்த மனுஷன் ரொம்ப நேரம் பேசியிருக்காப்புல. பேசினதில் இங்கே இருந்த சட்டம் ஒழுங்கு அவ்வளவு கேள்விக்குள்ளாக்கி நடந்த சம்பவங்களை பட்டியல் போட்டு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. என்னென்னா, போதைப்பொருள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு போயிருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு தமிழகத்தில் சீர்குலைந்து இருக்கிறது அப்படின்றதுல கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கோம், எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அப்படின்றத சரி ஒரு பேச்சுக்கு ஆமாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பெண்ணாக என்னுடைய மனநிலையிலேருந்து நான் பேசுகிறேன். இப்போது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை எல்லா பெற்றோர்களும் பெண்ணை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறப்ப என்ன யோசிப்பாங்க, அந்த வீட்டில் அந்த பையன் படிச்சிருக்கானா, வசதியாக இருக்காங்களா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் கடைசியாக அவங்களுக்கு முதன்மையாக நிற்கக்கூடியது, அங்கே என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்குமா, அது சரியான முறையில் நடத்தப்படுமா, அதுதான் முதன்மையாக இருக்கும். இங்கே நாட்டிலையும் மக்கள் மத்தியில் அதான் இருக்கும். நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையலாம், கல்வியில் வளர்ச்சி அடையலாம், எண்ட் ஆஃப் த டே என் பிள்ளை வெளியே போயிட்டு நைட்டு பத்திரமா வீடு வந்து சேரணும் அப்படின்றதான் ஒவ்வொரு பெற்றோருடைய நினைப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அன்றைக்கி அவர் பேசுகிறாரு.
அது என்னன்னா போராட்டத்தில் நடந்த பல விஷயங்களில் அவர் சொல்ல வந்த கருத்தும் எந்த துணியில் பேச வந்தாரோ அது அவர் தரப்பில் இருந்து விளக்கம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஸோ பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கப்படுது, இன்னும் பல விஷயங்கள் எனக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பேசுபொருளாகி இருக்கிறோமா? அதெல்லாம் அவர் பேசினாரே அதெல்லாம் களத்தில் உண்மையா இல்லையான்றதை பேசுபொருளாக்கி இருக்கோமா? அதையெல்லாம் தாண்டி விஜய் ரஜினி இந்த நரேஷனுக்குள்ளே இன்னைக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கப்பட்டிருக்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆதவால தாவேக்காவுக்கு தேர்தலில் பின்னடைவா அப்படின்றதுக்கு மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, மக்கள் இதை எப்படி அணுகுறாங்க அப்படின்றதுல இருந்து தான் முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்ப ஒரு நகைச்சுவை நடிகரை எங்கெங்கெல்லாம் மேடைகள் இருக்கோ அங்கெல்லாம் அவரை ஏற்றி அவரை வந்து எப்படி விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க, சில நேரங்களில் அந்த விமர்சனங்களை காது கொடுத்து நம்மளால் கேட்க முடிந்ததா, அவருடைய அரசியல் சாம்ராஜ்யத்தையே எப்படி அது போன்ற விமர்சனங்களால் அவங்க அசைச்சு பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். என்னன்னா ஒருத்தவங்கள கொள்கை ரீதியாகவோ இல்லை செயல்பாடு ரீதியாகவோ விமர்சிக்கலாம், ஆனால் அதை தாண்டி இவரை வந்து எப்படி பலவீனப்படுத்துறதுல என்னத்தை ட்ரை பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு வகையாக தான். ஏன்னா அதாவது ஒரு காமெடி வரும், அவனுக்கு மேலெல்லாம் வந்து அக்கறை கிடையாதுடா, அவன் மேலே காண்டு அப்படின்றது. அதுதான் இந்த விஷயத்தில் பார்க்குற இங்கே பேசுகிறவங்க எல்லாருக்கும் வந்து அவர் மேலே வந்து அக்கறையா அப்படின்றது தெரியல, இங்கே இருக்க காண்டை வந்து அப்படி வெளிப்படுத்துகிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ரஜினி பற்றி அவரது ரசிகர்கள் எதிர்ப்புக்கு ஆளான ஆதவால் தாவேக்காவுக்கு தேர்தலில் பின்னடைவா? உண்மையிலே ஆதவனுடைய பேச்சு காரணமாக தாவேக்காவுக்கு பின்னடைவு ஏற்பட போகிறதில்ல. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் அந்த கட்சியினுடைய கொள்கையை வழிநடத்துறதுக்கான அத்தாரிட்டி. ஆதவ் இல்லை, எந்த கட்சியிலையும் யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு கட்சியினுடைய தலைமை அதை ஆதரிக்குதா? திமுகவில் நிறைய பேசியிருக்காங்க, ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க, ஒரு பிரியாணி கடைக்காட்ட சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள், அரசியல் கற்றுக்கிட்டு இருக்கவங்க, அரசியல் கட்சியில் இருந்தும் கொள்கை என்னன்னு தெரியாதவங்க, இவர்களுடைய சொற்களில் நடவடிக்கைகளில் பலவீனங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். ஆனால் இந்த குறைகளையும் பலவீனங்களையும் தவறுகளையும் ஒரு தலைமை எப்படி அணுகுது? ஒரு தன் கட்சிக்காரன் பிரியாணி கடையில் போய் சண்டை போட்டாங்கிறதுக்காக அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் அங்கே போய் நேரில் போய் வருத்தம் தெரிவிக்கிறார். ஒரு கட்சியினுடைய சாதாரண தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய தவறை ஒரு கட்சியினுடைய தலைமை எப்படி அணுகுதுங்கிறது தான் அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருதுங்கிறது. இந்த பிரச்சனையில் ஆதவ் அர்ஜுனாவினுடைய பேச்சு முழுக்க நடிகர் விஜயனுடைய, தலைவர் விஜயனுடைய முழு மனதோடு சம்மதத்தோடு பேசப்பட்டதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேசப்பட்ட அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் இதை கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இதற்கு தாவேக்கா தரப்பிலிருந்து ஒரு வருத்தமோ மன்னிப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அப்படிங்கிறது இந்த பேச்சை தாவேக்கா தலைவர் விஜய் முழுமையாக அங்கீகரிக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த சூழலில் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஒரு மொபைல் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இந்த காரணங்களுக்காக என்னோட அப்பா அம்மாவை விட நான் பெரியாள் ஆகிட்டேங்கிற ஒரு தோற்றத்தை ஒருபோதும் சமூகம் ஏற்றுக்காது. ரஜினி கமல் 2 பேரும் தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிற போது அவங்களுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆரையும் கமலஹாசனையும் எந்த பொது வெளியிலையும் அவர்கள் அப்படி பேசுனதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரஜினி சிவாஜியை படையப்பாலையும், கமலஹாசன் வந்து தேவர் மகன்லையும் முழுமையாக ஒரு கோஸ்டாராக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்படி அதுக்கு அடுத்த தலைமுறை வருகிற போது விஜய் ஏறக்குறைய ரஜினியோட ஃபேனாக தான் தன்னை எல்லா இடங்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் ரஜினி குறித்த ஒரு அவதூறை தன்னுடைய கட்சிக்காரர் பேசுகிற போது இல்லை, அதை அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்கணும். நம்முடைய அரசியல் உரையாடல்களில் நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ஆர்டர், சோஷியல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் என்ன வேணால் பேசிக்கலாம். ஆனால் வெளி சமூகத்துக்கு வருகிற போது சில வார்த்தைகளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இன்னைக்கு ரஜினிகாந்தோட அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசுகிற போது உண்மைக்கு மாறான ஒரு தகவலை என்னை பற்றி சொல்லியிருந்தார். நம்ம வழக்கமாக எப்படி பேசுவோம்னா அவன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். பொய் என்கிற வார்த்தை கூட பேசப்படுகிற உரையாடுகிற நபரோட மனதை காயப்படுத்திடுங்கிறனால நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னு கூட ரஜினி சொல்லலை, நீங்கள் சொன்னது உண்மைக்கு மாறானது அப்படின்னு. ஏன் அரசியல் உரையாடல்களில் வார்த்தை முக்கியம்னா, இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாடு அரசு உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னு கேட்குறாங்க, நான் என்னோட கனவை சொல்கிறேன், எனக்கு நயன்தாரா வேணும், கொடுப்பாங்களா அப்படின்னு சி.வி. சண்முகம் பேசுகிறார். திமுகவிலிருந்து பாஜகவில் இருக்கிற அணியை குஷ்பு வரைக்கும் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ கண்டனம் தெரிவித்த பிறகு சி.வி. சண்முகம் என்ன சொல்கிறாரு, நான் அப்படி தவறாக பேசிட்டேன், அப்படி நான் பேசியிருக்க கூடாது, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். அப்போது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற 2ஆம் தலைவர் தாம் பேசுறது தப்புன்னு உணர்ந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அழுத்தம் எங்கிருந்து வந்ததுன்னா, எப்பா நீ வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஆள் இல்லை, நாட்டுக்கு நாளைக்கு நீ ஆழ போற, என்னை ஆழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் பார்க்கணும் இல்லையா? அந்த தகுதி ஒரு தலைவனுக்கும் அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம். இன்னொன்று, இந்த வருத்தம் மன்னிப்புங்கிற 2 வார்த்தையும் அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றடர். அது என்னன்னா,
நான் உங்களை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறேன், அந்த விஷயம் சரியானதுதான், ஆனால் அந்த புகார் சரியானதான், ஆனால் நான் சொன்னதுனாலேயே உங்கள் மனசு அதில் கஷ்டப்பட்டுருச்சுன்னா, இல்லைப்பா உங்கள் மனசு கஷ்டப்படுறதுக்காக அதை நான் சொல்லலை, இது சமூகத்தில் பதிவு பண்ணுறதுக்காக சொன்னேன்னு சொல்கிறதுக்கு நான் சொன்னது சரி, உங்கள் மனம் புண்பட்டிருந்தால் அதுக்கு என்னோட வருத்தம். நான் சொன்னதே தப்புன்னு ஒரு வேளை நான் ஃபீல் பண்ணேன்னா, ஆமாம் அது ஒரு தவறான தகவல் இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல் மேடைகள்லையும் கடந்த 50 ஆண்டுகளாக எதிர்மறையான எல்லா புகார்களையும் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் ஒவ்வொரு முறை வருகிற போதும் தமிழ்நாடு, எப்பா நீ அப்படி பேசக்கூடாதுப்பா, அவர் உன்னோட வயசில் பெரியவர், அனுபவம் மிக்கவர்னு திரும்ப திரும்ப சொல்லி பழகியிருக்கும். அதனால தான் ஒவ்வொரு மேடையிலும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும்ங்கிற ஒரு சோசியல் ஆர்டரை, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டரை, ஒரு சமூக ஒழுங்கை, ஒரு அரசியல் ஒழுங்கை தமிழ்நாட்டு கட்சிகள் இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கட்சிகள்கிட்ட குறை இருக்கு, நம்ம பேச்சாளர்கள்ட்ட குறை இருக்கு, ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமை அதை ஆதரிக்க கூடாது. வால்டேர் சொல்லுவார், பிரெஞ்சு கவிஞர், நீ சொல்ல போற கருத்துல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லாம இருக்கலாம், நீ சொல்றது தப்பா கூட இருக்கலாம், ஆனா அந்த கருத்தை நீ சொல்றதுக்கு உனக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா, அந்த உரிமையை உனக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுப்பேன். கடந்த 75 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் தவறான வார்த்தைகளை, தவறான உரையாடல்களை பொது சமூகத்தில் வைக்கிற போது அது தவறா இருந்தா தமிழ் சமூகம் கொந்தளிச்சிருக்கு, அதற்காக வருத்தப்பட வச்சிருக்கு, மன்னிப்பு கேட்க வச்சிருக்கு. அப்படி வருத்தப்படாத, மன்னிப்பு கேட்காத, தான் கொண்டது சரியானது நம்மள அத்தனை தலைவர்களையும் தமிழகம் தன் வாக்கால் மண்டி போட வைத்திருக்கிறது. இந்த சமூக உரையாடல்ல ஆதவ் அர்ஜுனாவை விட ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சுக்கு தாவைக்க தலைவர் விஜய் ரியாக்ட் பண்ணிருக்கணும். எனக்கு நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம், பத்திரிகையாளர்களை பனையூருக்கு வர சொல்லியிருக்காங்க கட்சி அலுவலகத்துக்கு. தாவைக்க ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு ஒரு வேளை வருத்தம் தெரிவிக்க போறாருன்னு பத்திரிகையாளர்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. போன பிறகு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீங்கள் எங்களை யாரும் கேட்க முடியாதுன்னு தமிழ்நாட்டினுடைய இதுவரையிலான அரசியல் ஒழுங்குக்கு வெளியே தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு தாவைக்க முயற்சிக்குது. அது தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினியுடைய இந்த கருத்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய அரசியல் பலத்தை திரும்பவும் நிரூபிச்சிருக்கு. ரஜினி சொன்ன மாதிரி காலம் பதில் சொல்லும். எஸ், என்னன்னா உங்களுடைய இந்த முழுமையான இதை இவ்வளோ நேரம் கேட்டிருந்தாங்கனாலே புரிஞ்சிருக்கும் எதற்காக இது வந்து தூண்டி விடப்படுகிறது. அதாவது என்னன்னா, அதை அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் பேசியிருக்காரு, அதை தாண்டி இது போன்ற பேச்சுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மக்கள் பதில் சொல்லுவாங்க, அவங்க வாக்கின் போது சொல்லுவாங்க, இதெல்லாம் தான் அந்த தூண்டி விடுற வேலை. என்னன்னா, மக்களுக்கு வந்து இந்த முறை அவர் ஒரு மாற்றாக இருக்காரு, அவர் மேலே ஒரு நம்பிக்கை, அதை ஏதாவது பண்ணி அவருக்கு எதிராக இருக்கக்கூடியதை வேற என்ன சொல்லி திருப்ப முடியும் இல்லையா. இப்போ வந்து என்னன்னா, அவர் வந்து சினிமாவிலேருந்து ஒரு அரசியலுக்கு வந்து அரசியலாக அதை அணுகிற பொழுது மீண்டும் மீண்டும் அவர் மேலே ஒரு கேள்வி எழுப்புறது, மீண்டும் அந்த என்ன சொல்கிறது, விஜய் ரஜினின்னு இப்படி ஒரு சினிமா பிரபலங்களுக்கான ஒரு ஸ்டார் பாலிடிக்ஸாக முன்னிறுத்தி அதன் மூலமாக அதை உடைக்க நினைக்கிறது. என்னென்னா, அதாவது பல நேரங்களில் திமுக மேடைகளில் திமுகவை சார்ந்த முன்னணி தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் பேசுகிறப்போ அது அவங்க பேசுகிறப்ப எப்படி கடந்து போயிடுவாங்க அப்படின்னா, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது அவர் தனிப்பட்ட விஷயம், இது வந்து என்ன அப்படின்றதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. மீண்டும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, திரும்ப முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க. இது வந்து இந்த 75 ஆண்டு காலத்தில் திராவிட கட்சிகள் அப்படின்றது இதை தான் திரும்ப 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 பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொன்று, அவர் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வரல, இந்த கேப்புக்குள்ளே அவர் மேலே எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அப்படின்றத இன்னைக்கு போய் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலும் இருக்கும். அது எந்த தரப்புல இருந்து பேசப்பட்டது. என்னன்னா, இன்னைக்கு ஆதவ் சொன்னது அந்த மன வலிமையை தாண்டி இந்த தலைவருக்கு ஒரு மன வலிமை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை தாண்டி அவரை தனிப்பட்ட முறையிலையோ இல்லை அவருடைய அரசியல் வருகை சார்ந்தோ இல்லை அவரையே வந்து சாயம் பூசி இவரோட பிம்பம் இன்னும் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு இதுக்காக ஸ்டடிக்காக நம்ம போய் பார்த்தாலே அவ்வளவு இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அக்கறைப்படுகிறார்கள், அவர்கள் நியாயஸ்தர்கள். இவர்கள் மேலே இருக்கக்கூடிய தலைமையின் மீதான ஒரு கேள்வி, அன்னைக்கு அரசியலில் களம் கண்ட விஜயகாந்த் மீது இன்னைக்கு அவங்க கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாலும் அன்னைக்கு அவங்க என்னெல்லாம் மேடைகளில் பேசினாங்க, அதை உட்காந்து ரசிச்சாங்களா, அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா, அங்கே பேசுகிறப்ப இங்கே உட்காந்து கைதட்டி ரசித்த காட்சிகள் எல்லாமே இருக்கே. அப்போது எந்த பண்போடு எந்த மாண்போடு அந்த பக்கம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதும் கேள்வி. இன்னொன்று, தனிநபர் விமர்சனமாக இதை வந்து என்னன்னா, அவர் வந்து சொல்ல வந்த விஷயம் ஒன்று, இங்கே எப்படி வந்து அதை இன்டர்பிரட் பண்ணுறாங்க, எப்படி அதை பரப்புகிறாங்க, எப்படி இதை தூண்டி விடுறாங்க, அதையெல்லாம் தாண்டி இது வந்து தாவேக தரப்புலேருந்து ஒரு தனிநபர் விமர்சனமாக மாறிடக்கூடாது அப்படின்றதில் அவங்க ரொம்ப தெளிவாக கையாளணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அண்டா உருட்டினாலும் பிரியாணியை திருடினாலும் சாரி கேட்டாங்க அப்படின்றத, சாரி கேட்குறத தவிர இங்கே இருக்கவங்க வேறு என்ன செஞ்சுருக்காங்க, சாரி கேட்டதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறது தான் அதற்கான உள்ளுணர்ந்து அவங்க சாரி கேட்டாங்க அப்படின்றதுக்கே அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு சொல்லணும், அந்த மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தாவேக்க தொண்டர்களோ இல்லை மக்களோ இன்னும் இந்த அரசியலை பார்க்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக இதுக்கு இரையாயிராமல் இருந்தாலே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து எழுந்திருக்கு 2வது கேள்வி பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் ப்ளீஸ்.
ரஜினிக்கு ஆதரவாக அவரது களம் இறங்கி அவரது வாக்குகளை வளைக்க அதிமுக பாஜக திட்டமா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸ்போஸ் ஒன்று போட்டிருக்காரு, அதை பார்க்கலாம். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அன்பு சகோதரர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து தாவேக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் நிர்வாகி ஒருவர் அவதூறான கருத்துக்களை பேசியுள்ளது கண்டனத்துக்குரியது. அரசியலை கடந்து எல்லோராலும் மதிக்கப்படும் திரை ஆளுமை திரு ரஜினிகாந்த் அவர்கள். புரட்சித் தலைவரின் அன்பையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நன்மதிப்பையும் பெற்ற அவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல. அரசியலுக்கு வருவது எப்படி ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமையோ அதே போல் அரசியலுக்கு வராமல் இருப்பதும் அவரது உரிமை. அதற்கான உரிய காரணத்தை அவரே தெரிவித்துவிட்ட பிறகு அதற்கு மதிப்பளிக்க வேண்டுமே தவிர அரசியல் நோக்கத்தோடு அதை அணுகி அவதூறு கருத்துக்களை பேசுவது என்பது அரசியல் நாகரீகமற்ற செயல். இதே மாதிரியான இன்னொரு கருத்தை பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். நயினார், வீடியோ ப்ளீஸ். ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது, வேடிக்கையானது மட்டும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன் கண்டிக்கல அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுள்ளேன். இதே போல திமுகவிலிருந்து அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு, அது என்னன்னு பார்க்கலாம். ரகுபதி, வீடியோ ப்ளீஸ். ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவருக்குன்னு ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் எல்லாமே இருக்கிறது. அவரை மிரட்டி யாரும் பணிய வைக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அன்புக்கு தான் அவர் அடிபடிவார், மிரட்டலுக்கு அவர் அடிபணியக்கூடியவர் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர், எங்களுக்காக 96 குரல் கொடுத்தவர். அவரை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. என்னன்னா அவருக்கு ஆதரவாக களமிறங்கி இல்லை, அதை பேசுபொருளாக்குற ஒட்டுமொத்தமாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தேர்தல் ஒரு போர் மாதிரி அப்படின்வாங்க. ஸோ என்ன ஆயுதங்கள் எல்லாம் இருக்கோ, என்ன பிரயத்தனப்படணுமோ, இந்த என்ன பிரம்மாஸ்திரம் எல்லா வகையிலையும் எந்த உச்சத்துக்குனாலும் போய் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை அடித்து நொறுக்கிறணும் அப்படின்றதுல எல்லா கட்சிகளும் அந்த பிரயத்தனத்தை எடுப்பாங்க. ஆனால் என்னன்னா அதில் அந்த போர் யுக்தியில் ஒன்று தலைமைக்கு பக்கபலமாக இருக்கவங்கள அடித்து நொறுக்கிறது அப்படின்றது. அந்த வகையில் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ, நீங்கள் எந்த கேள்விகளை என்ன மாதிரியான எவ்வளோ தர்ம சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளை கேட்டால் கூட அதை அணுகிறதுல நம்ம நிகழ்ச்சி உட்பட பல இடங்களில் அவர் பேசுகிறத பார்த்துருக்கோம். ஆதவர்ஜுனா எப்படி அணுகிறாரு, எந்த வகையில் அவருடைய பதில் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். இன்னொன்று, அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு, இந்த பிரச்சாரத்தை வடிவமைக்கிறது, கட்டமைக்கிறது, களத்தில் வேலையை பார்க்கறது, இப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட களத்தில் நின்று ஒரு போர் வீரரை போல செயல்படக்கூடிய ஒரு நபரை எந்த மாதிரியான விமர்சனங்கள் மூலமாக தகர்க்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதாவது கொள்கை ரீதியாக அவங்க செயல்பாடு, கோட்பாடு இதெல்லாம் பேசலாம். இதை தாண்டி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தில் மக்களை தூண்டி விட்டு இது இப்படி தான் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசி அது அவர் எதுக்காக பேசினாரு, என்ன நோக்கத்துக்காக பேசினாரு, இதையெல்லாம் தாண்டி இல்லை இது வேற ஒரு மாதிரியான விஷயம், அதாவது இதுதான் இன்னைக்கு இருக்க சொசைட்டியில், அதுவும் தேர்தல் நேரத்தில் தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமானதாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இதில் அந்த கட்சி இந்த கட்சிலாம் இல்லை, எல்லா கட்சியும் ஒரே தரப்பாக இப்போ நின்று பேசப்படுது. என்னென்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும், அதாவது ஆண்ட தரப்பில் என்னென்ன தவறுகளை செஞ்சுருந்தாங்க, மக்கள் என்ன இன்னல்களுக்கு ஆளானாங்க, என்னென்ன விஷயத்தை தாங்கள் வந்தால் மாற்றுவோம் அப்படின்றத பேச வேண்டிய இடத்துல அதை பேசணும். இன்னொன்று, ஆளும் தரப்பு தங்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் மக்கள் இந்த தேர்தல் இந்த கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலத்தில் எதுவும் பேசுபொருளாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக எல்லா தரப்பும் தாவேக்காவையே சுற்றி பேசி அதிலிருந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலை. இன்னொன்று, அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களை இது போன்ற ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தில் சிக்க வச்சு அதுக்கு பதில் சொல்கிறது, அதை நோக்கி அவங்களுடைய கவனத்தை திருப்பி விடுறது இப்படின்னு பார்த்து, அதாவது எல்லா தரப்புலையும் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்றது என்னோட பார்வை. போர்னு சொன்ன பிறகு ஆயுதங்களை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. நம்ம அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த்ங்கிற ஒரு ஆளுமையை தமிழ்நாட்டில் நடிகர் அப்படின்னு மட்டும் நம்ம ஏன் சுருக்கிட முடியாது அப்படின்னா, ஒரு தலைமுறை நடிகர்கள் கட்சிகள் கிட்ட, முதலமைச்சர்கள்ட்ட அவங்க கை கட்டி நின்னவங்க இல்லை. ஜெயலலிதா இந்த முறை தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது 96 தேர்தலில் அந்த ஆட்சியில் நடந்த விஷயங்களை ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு நடிகர் பொது இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து அறிவிக்கிறதும்,
ஒரு கட்சியை ஆதரித்து அந்த கட்சியை ஆட்சி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு போல்டான பொலிட்டிக்கல் மூவ். ரஜினிகாந்த் ஒருபோதும் எந்த விஷயங்களுக்கும் பயந்து வரலை. இன்னும் சொல்ல போனால் ரஜினியோட ஏர்லி டேஸில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கையில் சிகரெட் இல்லாமல் நம்மளால் பார்க்கவே முடியாது. தன்னுடைய பிம்பம் குறித்தோ தன்னுடைய ஒழுக்கம் குறித்தோ நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேணாம், நான் இப்படி தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த காரணங்களுக்காகவே அவர் அரசியலுக்கு வருகிற போது நிறைய விமர்சனங்களை சந்தித்தார். ரஜினியினுடைய அரசியல் வருகை குறித்து அவர் அறிவித்த காலத்திலிருந்து திமுக அதிமுகன்னு எல்லோரும் ரஜினியை கடுமையாக விமர்சித்தார்கள். இன்னமும் ரஜினியோட அரசியல்ங்கிறது ஆன்மீக அரசியல்ங்கிறது ஒரு இந்துத்துவ அரசியல் தான் நான் உண்மையாக நம்புறேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கொரோனா வந்த பிறகு இனிமேல் இந்த அரசியலில் இறங்குறது தன்னையும் தன்னை நம்பி இருக்கிறவர்களையும் சங்கடத்துக்குள் உள்ளாக்குங்கிற அடிப்படையில் நான் அரசியலுக்கு வரலன்னு அவர் முடிவெடுக்கிறார்ல, அதை திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது எத்தனை அவமானங்களையும் எத்தனை இழு பேச்சுக்களையும் தாங்கிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். அவற்றையெல்லாம் கடந்த ஒரு மனுஷனை நான் ஜெயலலிதாவுடைய அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பித்து நான் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன அவருடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் தான் நின்றதில் ரொம்ப போல்டாக இருந்திருக்காரு. நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன பிறகு அவருடைய அரசியல் வராமல் போனதற்கான பின்னணி அப்படிங்கிறத அவர் ஒரு மிரட்டலுக்கு பயந்து விட்டார் அப்படின்னு அவர் மேலே சொல்றதுங்கிறது அது ஒரு அவதூறு, அது ஒரு பொய், அவருடைய கேரக்டர் அசாசினேஷன். இது வந்து ஏதோ ரஜினி குறித்தது அப்படின்னு நான் நினைக்கல. தமிழ் சினிமாவில் இருக்கிற உச்ச நட்சத்திரம் நான் தான் விஜய் திரும்ப கிளைம் பண்ணும்போது அதற்கு பொறுப்பேற்கிற போது, இல்லைப்பா உனக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார், தமிழ்நாட்டை 25 வருஷங்கள் ஆண்டுட்டு இருக்காரு, இன்னமும் அவர் சினிமாவில் நம்பர் 1ல் இருக்கிறாரு, இதன் அடிப்படையில் அவரை பயந்துட்டாருன்னு சொல்றது சரியா இருக்காது. நீங்க அவரை பத்தி சொன்ன விமர்சனம் தப்பு. இந்த தாவேக்காவை பத்தி தாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்கிற குற்றச்சாட்டு வருகிற போது நம்ம ஆயுதத்தை இன்னொருத்தர் எடுத்துக்க கூடாதுன்னா அந்த ஆயுதத்தை முதல்ல கீழே போடணும். ஆமா, இன்னைக்கு சி வி சண்முகம் சொன்ன மாதிரி நான் பேசுனது தப்பு, வருத்தம் தெரிவிக்கிறேன்னா இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் சொல்ல போனால் ரஜினி ரொம்ப பொறுமையா 5 நாள் வெயிட் பண்ணி வருத்தம் தெரிவிப்பாங்கன்னு பார்த்து வருத்தம் தெரிவிக்கலன்னு சொன்ன பிறகுதான் அந்த அறிக்கையை விட்டிருக்காரு. அடிப்படையில் வருத்தம் தெரிவிச்சிடக்கூடாதுங்கிற தாவேக்காவினுடைய இந்த பிடிவாதம்ங்கிறது ரஜினியை இழிவுபடுத்தியே ஆக வேண்டும். நாங்கள் ரஜினிக்கு மேலே இருக்கிறோம், விஜய் ரஜினியை விஞ்சி விட்டார்னு சினிமாவில் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற ஒரு சேம் இன்டென்ட், ஒரு நல்ல பவர்ஃபுல் இன்டென்ட் தாவேக்காட்டா இருக்கு. அந்த தாவேக்காவினுடைய இன்டென்ட் தான் இன்னைக்கு அதை பேசுபொருளாக மாற்றிருக்கு. தாவேக்கா தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் எல்லா நடிகர்களையும் ஓரணியில் திரட்டுகிற வாய்ப்பை தாவேக்கா உருவாக்கி கொடுத்துருக்கு. ஒரு ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி விமர்சிக்கிறதுக்கு போடப்பட்ட மேடையில் போய் ரஜினி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு பேசுறதுங்கிறது நீங்கள் இந்த அரசியல் உரையாடலுக்குள் உங்களை நீங்களே இழுத்து கொண்டது. நீங்கள் சேத்துல விழுந்துட்டு நான் சேத்துல விழுந்துட்டேன்னு சொல்றது ஒருவதும் சரியான உவமையாக இருக்க இல்லை. என்னன்னா அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் போர் மாதிரி ஆயுதங்களை எடுத்துப்பாங்க அப்படின்றது ஆமாம். ஆனால் அதை எந்த அளவுக்கு கூர்மைப்படுத்தி யாரை நோக்கி திருப்பி விடணும், யார் மேலே போய் அது தச்சா இந்த தரப்புக்கு ஆதரவு அப்படின்ற பாணியில் நம்ம பேசுகிறோமோ அப்படின்னு தோணுது. என்னன்னா ரஜினி அவர்களை அன்னைக்கு ஆதரவு பேசுகிறப்போ அவர் விமர்சிக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற வார்த்தையும் உட்படுத்தி தான் பேசியிருந்தார் அப்படின்னு என்னுடைய கவனம். இன்னொன்று, ரஜினி அவர்கள் ஒரு கட்சியை ஆதரவு தெரிவித்து அன்னைக்கு கொண்டு வந்தது இதை எல்லாமே நான் கேள்விக்குள்ளாக்கல. அதே போல் ஜெயலலிதா அவர்களை எப்படி விமர்சித்தாரோ அதே போல் அடுத்து அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது அதே அவர் வந்து அவங்கள தைரியலக்ஷ்மி அப்படின்னும் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த இழி பேச்சு என்னென்னா ரஜினி அவர்களுடைய பிம்பம் அவருக்கான ஆதரவு அதை எதையுமே நான் கேள்விக்குள்ளாக்கலை. ஆனால் இங்கே என்ன ஒரு கட்டமைப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த பக்கம் பாதிப்பு அதிகப்படணும் அப்படின்றதுக்காகவே அவருடைய பிம்பத்தை இன்னும் பெருசாக்கி அதில் இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆயுதத்தை எய்கிறது மூலமாகவே அங்கே தாக்குதலை அங்கே வந்து காயங்களை அதிகப்படுத்திடணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இது பொதுவெளியில் இவ்வளவு என்ன சொல்கிறது ரஜினி மேலே ஆதங்கமாகவும் அவர் மேலே அன்பாகவும் அவர் மேலே பாசமாக கருணையாக இவ்வளவு வார்த்தைகளும் வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் அவனுக்கு உன் மேலே அக்கறைலாம் கிடையாதுடா, அவன் மேலே காண்டு, அதனால் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் திரும்பவும் அப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொன்று 5 நாள் அவர் வெயிட் பண்ணி இந்த அறிக்கை அப்படின்றது என்னன்னா அரசியல் கட்சிகளும் இந்த 5 நாளில் என்னத்தை பேசுறது இல்லை எதை யார் மேலே இருக்க பலவீனத்தை மறைக்க இதெல்லாம் கட்டமைச்சு இப்போது இவ்வளோ பெரும் குரலாக எழுது அப்படின்றது.
அன்னைக்கே பேசியிருக்கலாம், இன்னைக்கே எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கே பேசியிருக்கலாம், இன்னைக்கு பேசக்கூடிய அமைச்சர் அன்னைக்கே பேசியிருக்கலாம். ஆனால் என்னன்னா அவங்களுக்கான தேவைகள் எப்போ ஏற்படுதோ அப்போ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. இத்தனை அழுத்தங்கள் வரும் பொழுது ரஜினி அவர்கள் அவர் தரப்பில் இருந்தோ சொல்கிறாரு, எனக்கு என்னன்னா அவரை பயன்படுத்தி இவங்கெல்லாம் பலனடைய பார்க்குறாங்க அப்படின்றது தான். இன்னொன்று விமர்சனத்துக்கு அன்னைக்கு அவர் மேலே தொடர்ந்து அந்த விமர்சனங்களுக்கு அவர் எப்படி பதில் சொன்னார் அப்படின்றதும் ஒன்று இருக்குல்ல. அரசியலுக்கு வரும் பொழுது அவர் மேலே விமர்சனங்கள் இருந்ததானா இன்னைக்கு ஆதவ் வந்து அன்னைக்கு அவங்க பேசின அளவுக்கு அவர் எங்கேயுமே மரியாதை குறைவாக பேசலை, அவர் மேலே விமர்சனத்தை அவர் வைக்கலை. அவர் சொல்ல நினச்சது எல்லாமே, நான் அந்த பைட்டை பார்த்தப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, அதாவது இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு இதெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி இந்த தலைவர் மக்களுக்காக அவர் செய்ய நினச்சதையும் இவர் வந்து செய்யறதுக்காக களத்தில் இருக்காரு அப்படின்றது தான் அவர் பேச வந்து அந்த பொருளாக நான் உணர்ந்துக்கிறேன். மீண்டும் எஸ், இன்னும் அடுத்து வந்து இன்னும் 30 நாட்களுக்கு கூட இதே பிரச்சனையை இழுத்துட்டு போய் களத்தில் மக்களுக்கு வாழ்வியல் சார்ந்து அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த தேர்தல் சமயத்தில் எந்த தரப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் வந்து ரஜினிக்கு என்ன சொல்ல போகிறாரு, இங்கே என்ன சொல்ல போகிறாங்க, இதை தான் பூதாகரமாக்கி இதே நரேட்டிவில் கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக தேர்தலில் மக்கள் வந்து இந்த 5 வருஷத்தில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இதை மட்டுமே பேசுங்க அப்படின்ற நரேஷனாக தான் திரும்ப நான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். உங்களால் முடிக்க முடியாத ஒரு பிரச்சனையை நீங்கள் ஒருபோதும் தொடங்கக்கூடாது. அடுத்த கேள்விக்கு போலாம். ஆடிஸ் கிளம்பிருக்கிற பெருங்கேள்வி, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ரஜினியின் வரிகள் யாருக்கு? ரஜினியோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தாவேக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், தமிழக அமைச்சர் திரு ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு SP வேலுமணி, நண்பர் திரு அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ், திரு GK வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு புகழேந்தி மற்றும் பல கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள், திரு அமீர், திரு G தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் திரு நக்கீரன் கோபால், சாணக்கிய திரு ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழக மக்கள். ஜெய்ஹிந்த். அன்புடன் ரஜினிகாந்த். இந்த அறிக்கையை அவர் வந்து எக்ஸ் தளத்தில் போஸ்ட் பண்ணி அதை அப்படியே கூட ஷேர் பண்ணலை, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறார், ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த அறிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. கேள்வி என்னன்னா, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ரஜினி அவர்கள் யாருக்கு? அரசியல் வருகை என்பது நான் வந்து இன்னொரு கட்சி கொடுத்த அழுத்தத்தால் நடந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பொய்யை முன்வைத்திருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கு நான் இப்போ பதில் சொல்லலை, ஆனால் காலம் உரிய முறையில் அதற்கான பதிலை கொடுக்கும்னு சொல்லியிருக்கார். எஸ் இல்லை, அதாவது ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் மத்தியில் சென்று சேரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனம் வந்து நீங்கள் கேட்டனையும் இதை எங்கேயாவது அவர் பேசி நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த காலம் காத்திருந்து பதில் சொல்லுங்கிறது ரஜினி ரசிகர் மன்ற ஆட்கள் கடந்த 30 ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்கிற வார்த்தை. நீங்கள் எல்லா ரசிகர் மன்ற போஸ்டர்லையும் ஃப்ளெக்ஸ் பேனர்லையும் இதுக்கு முன்னாடியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இது ஒன்றும் புதிய வார்த்தை கிடையாது, ரஜினியினுடைய பெர்மனன்ட் கோட். எஸ், பல இடங்களில் பல சூழல்களில் பல அரசியல் நகர்வுகளின் போதும் கூட இதை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது முக்கியமான கடைசியாக வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு சோளிங்கர் ரஜினி ரசிகர் மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு, அந்த அறிக்கையிலுமே இருந்தது. இதுவும் ரஜினியோட வரிகள் தான். எஸ், என்னன்னா முக்கியமான அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 95 அந்த பீரியடில் திரும்ப அவர் அரசியலுக்கு வந்துடுவார், என்ன கொள்கைகளை தாங்கிட்டு வருவார் அப்படின்ற சமயங்களில் ஒரு ஐ திங்க் அது புத்தக வெளியிடோ ஏதோ ஒரு பொது மேடையில் பேசுகிறார். பேசும் பொழுதும் அவர் மேலே அன்னைக்கு இருந்த விமர்சனங்களுக்கும் அவர் இதே ஒரு கோட்டை தான் சொல்லியிருந்தார். காலம் வந்து பேசுமா, அது பேசாது, ஆனால் காத்திருக்கும், ஆனால் அது ஒரு பதிலை சொல்லும் அப்படின்னு. ஸோ பல தருணங்களில் அவர் பேசினதுக்கு காலம் என்ன மாதிரியான பதிலை அவருக்கு சாதகமாக தந்ததா இல்லை எதிர்த்தரப்புக்கு சாதகமாக தந்ததா, இந்த சூழல்லையும் அது எப்படியான ஒரு பதிலை தரும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேர்தலில் தரக்கூடிய பதிலாக தான் இருக்கும் அப்படின்ற இதில் தான் எல்லாரும் அதை அணுகுவாங்க. ஸோ மக்கள்கிட்டயே நானும் அவங்களுடைய யூகங்களுக்கு இதை விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஜெயலலிதாவை எதிர்த்தது போலவே ரஜினிகாந்த் வந்து பாஜகவை விமர்சிச்சிருக்கிறார். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வள்ளுவருக்கும் எனக்கும் காவிசாயம் பூச முயற்சிக்கிறார்கள், அது ரெண்டுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடிப்படையில் ரஜினியோட அரசியல் காவி அரசியல் நாம சந்தேகப்படுகிற போது, கேள்விகளை எழுப்பின போது, விமர்சனங்கள் முன் வச்ச போது அதற்கும் பதிலே வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுங்கிறது வந்து ரஜினி சம்பந்தமானதல்ல,
ரஜினியினுடைய நிர்வாகிகள், ரஜினியினுடைய நற்பணி இயக்க ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்தவங்க, ரஜினி கட்சி ஆரம்பிப்பார்னு எதிர்பார்த்தவங்க, அவங்க எல்லாரும் ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார்னு சொன்ன பிறகு திரும்பவும் அமைதியாயிட்டாங்க. அவர்களை திரும்ப உசுப்பி விட்டு அவர்களை ஒன்று திரட்டி ஒரு மைய புள்ளியில கொண்டு வந்து ரஜினியை இப்படி ஒரு அறிக்கை விடவிட்ட வகையில ஆதவ அர்ஜுனா ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜ் செஞ்சு அடிப்படையில ஒரு அறிக்கை விடுறதுக்கு ரஜினிகாந்த் யோசிப்பாரு நம்புறேன். ஏன்னா ரஜினியுடைய எல்லா கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் சினிமாவுக்கு போயிட்டாரு. சினிமாவில் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற ஒரு 47 வருஷத்துக்கு பிறகு ரஜினி கமலும் ஒன்னா நடிக்கிறாங்கன்னு பியூர் அண்ட் பியூராகவே அவர் சினிமாக்குள்ள இருக்கிறார். அவர் திரும்பவும் எந்த பொது மேடைகளையுமே அவர் ரீசெண்ட் டைம்ஸில் அரசியல் பேசலை, எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கல, அரசியலுக்கு வெளியே தகவல் வச்சுக்கிட்டார். அவரை திரும்ப அரசியலுக்குள் இழுத்துட்டு வந்து ஒரு அறிக்கையை அரசியல் அறிக்கையாகவே அவர்கிட்ட வர வைத்திருக்கிற ஒரு அரசியல் சாமர்த்தியமும் தேர்தல் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு. என்னன்னா அதாவது அவர்கள் வந்து அரசியல் இருந்து விலகி இருக்காங்க. அதாவது என்னன்னா இவரை எந்த வகையில பொருத்தி எந்த வகையில நாம ஆதாயம் தேடலாம் அப்படின்ற யுக்தியில எல்லா கட்சிகளும் ஒரு சேர உணர்ந்து ஒரு சேர அந்த இதுல களத்துல நிக்கிறாங்க இல்லையா, ஒரு தரப்புக்கு எதிரா. அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தேர்தல்னு வந்துட்டா, போர்னு வந்துட்டா எல்லா கட்சிகளும் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. அந்த ஆயுதங்களை மீண்டும் மீண்டும் கூர்மையாக வேலையில தெளிவா எல்லாரும் காய் நகர்த்துறாங்க அப்படின்றது மக்களுக்கு புரியும். ஏன்னா அதாவது என்னன்னா ஒரு உணர்வு ரீதியாக ஒன்று தூண்டி விட்டுட்டு பாத்தியா இப்படி சொல்லிட்டா அந்த ஒரு படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பசங்க படம். இங்கே பர்றா கையை முறுக்குறான், கொட்ட போகிறான், அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லியே இங்கே வந்து நிறைய பேரை உசுப்பேத்தி விடுற வேலை நடக்குது. மக்கள் அதை வந்து யோசித்து சிந்திச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்லதே நடக்கும். கான்ஃபிடண்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க.